எடுத்துக்கலாமாக காஃபி குடிப்பதற்கு எளிதாக நம்ம பார்க்க போகிற கணக்கு பார்க்கும் முதல்ல இந்த மதிப்பு கால் 0.98 the whole cube plus 3 into புள்ளி 98 the whole square அப்புறம் புள்ளி 02 plus 3 into புள்ளி 98 into புள்ளி 08 plus புள்ளி 02 இந்த மாதிரி ஒரு இது கொடுத்து இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் போட்டு தேர்வில் எழுதுகிறப்ப இதை 0.98 ஹோல் கியூப் கண்டுபிடிக்குது. அது தசமஸ்தானம் வேறு 2 டிஜிட் இருக்குது புள்ளிக்கு அப்புறம். இது நீங்கள் கியூப் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 90.98 இன்ட்டு 0.8 எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு எளிய வழி இருக்கும் அப்படின்றத பார்த்த உடனே கொஷின் பார்த்து இந்த இவ்வளோ லாங்கான கால்குலேஷன் நம்ம வந்து போட முடியாது. ஸோ அதுக்கு வேறு என்ன ஈஸியான வழி இருக்குன்றதை பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இது எல்லாம் ஒரே நம்பராக இருக்குது. அப்புறம் இந்த க்யூபு இங்கே இருக்க நம்பர் இங்கே இருக்க நம்பர் எல்லாம் வந்து ஒன்றா இருக்குது. ஆக்சுவலாக கணக்கில் வந்து இங்கே வந்து ஸ்கொயர், இங்கே வந்து ஸ்கொயர் இதுதான் சாரி ஒரே ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்கொயர் இதுதான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த புள்ளி 98 இருக்கு இல்லையா, அதை ஏன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து இந்த புள்ளி 02 பின்னு எடுத்துக்குவோம். ஸோ அதை வந்து ஏபின்னு வச்சு இந்த சமன்பாடோட வேல்யூவை நமக்கு எழுதணும். ஏ கியூப் அதாவது பிரதியிடுவோம். புள்ளி ஏ ஈக்குவல் டு புள்ளி 98 அண்ட் பி ஈக்குவல் டு புள்ளி 02. இதை எழுதுவோம். முதல்ல ஏ கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a squared b plus 3 into a b squared plus a cube. Sorry, இது b cube. ஓகேயா? ஸோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் 3 into ஒரு நம்பர், அது முதல் நம்பர். 2 நம்பர் இருக்குது, முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர். முதல் நம்பரோட கியூபு முதல் நம்பரோட ஸ்கொயர் 3 into முதல் நம்பரோட ஸ்கொயர் ரெண்டாவது நம்பர் 3 into முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரோட ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டாவது நம்பரோட கியூப். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எந்த ஐடென்டிட்டிக்கு வரும் அப்படின்றது நீங்கள் அந்த முற்றொருமைகள் அந்த ஐடென்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப தரவாக இருக்கணும். அதை நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். இது எதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட இதோட விரிவாக்கம். இந்த சுருக்கமாக இருக்கிறதோட விரிவாக்கம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபுக்கு அந்த ஃபார்முக்கு இதை மாற்றிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 0.98 த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 0.98 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.02 ப்ளஸ் 3 இன்ட்டு 0.98 இன்ட்டு 0.02 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.02 the whole square, whole cube, sorry, the whole cube equal to first number plus the other number, second number is 0.02 the whole cube. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எப்போவுமே நம்ம போர்ட் மாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, போர்ட் மாஸ் உள்படி முதல்ல ப்ராக்கெட்குள்ளே இருக்க கால்குலேஷனை முடிச்சுக்குவோம். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கூட்டுங்க. 0.98ஐயும் புள்ளி 9 புள்ளி 02 கூட்டினா என்ன வரும், 1. ஸோ இந்த 1 இது 1 தான் நமக்கு 1.00. ஸோ புள்ளிக்கு அப்புறம் இருக்க 0 வேல்யூ கிடைக்கும், அதை விட்டுறலாம். Equal to the whole cube, that's equal to 1 cube, that's equal to 1. So நமக்கு என்ன ஆன்சர் வருது, the answer. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த கொடுத்துருக்க விரிவாக்கம் வந்து a plus b the whole cube அப்படின்ற ஃபார்முலாக்குரிய விரிவாக்கம். அதனால ஏன்ற இடத்துல புள்ளி 98 புள்ளி 02 பின்னு இருக்கு. அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர். அடுத்து இதே மாதிரி ஒரு கணக்கோடு நம்ம பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.